யார் இவங்க? எங்கேருந்து வந்தாங்க? சரி, அவங்க கிட்டே போய் கேட்டுடலாம். ஹலோ, யார் நீங்க? எங்கேருந்து வரீங்க? இவ்வளோ அழகா இருக்கீங்க. நாங்க பரலோகத்திலிருந்து வந்திருக்கோம். இந்த ஊர் மக்களுக்கு பரலோக ஆதார் கார்டு கொடுக்க வந்திருக்கோம். 1 மணி நேரம் தான். அப்படியா? இப்பவே கூப்பிடுறேன் பாருங்க. ஏ ஏ ரோசி, மாலா, ஸ்வீட்டி, எல்லாரும் இங்க வாங்கடி. பரலோகத்திலிருந்து தேவ தூதர்கள் வந்திருக்காங்க. ஆதார் கார்டு தராங்களா? எல்லாரும் வாங்க. ஆதார் கார்டு எனக்கு தான் கொடுப்பாங்க, நான் தான் நல்லவன். அது நிச்சயம் எனக்கு தான். இந்த ஊருக்கு வந்து கொடுக்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கொடுங்க கொடுங்க. கை வேலை இல்லாத நித்திய மாளிகையில் நிரந்தரமாய் வாழ்வதற்கு. ஓ, அப்பனா சீக்கிரமா கொடுங்க. ஐயா, எனக்கு அந்த ஆதார் கார்டை கொடுங்க. உங்க பெயர் என்ன? என் பெயர் சாரா பூங்காவனம். எங்க வீட்டுக்காரு சரோன்னு கூப்பிடுவாரு. இருங்க, தேடி பார்க்குறேன். உங்கள் ஆதார் கார்டு இல்லை. ஏன் இல்லை? நீ சர்ச்சுக்கு எத்தனை மணிக்கு வர? 10 மணிக்கு சர்ச்சு, நான் 11 மணிக்கு வரேன். தேவ பயமே இல்லை. யூ ஆர் வெயிட்டிங் லிஸ்ட். ஐயா, அந்த ஆதார் கார்டு எனக்கு கொடுங்க. உங்க பெயர் என்ன? என் பேர் ரோசியானு, எல்லாருமே என்ன ரோசி ரோசின்னு கூப்பிடுவாங்க. இருங்க, உங்க பேர் இருக்குதான்னு செக் பண்றேன். உங்க பெயர் இல்லையே, கார்டு இல்லையே உங்களுக்கு. ஏன் இல்லை? வந்திருக்குமே. உனக்கு தேவை அன்பே இல்லை. நீ போன்லயே பேசிட்டு இருக்க. என்னிடத்தில் அன்பு கூற சொன்னா நீ போனே பேசிட்டு இருக்க. என்கிட்ட ஜபமும் பண்ண மாட்ற, பேசவும் மாட்ற. யூ ஆர் வெயிட்டிங் லிஸ்ட். இல்லையா? ஐயா, எனக்கு கொடுங்க ஐயா. உங்க பேர் என்ன? என் பேர் ராஞ்சி. எங்க மாமா என்ன செல்லமா பஞ்சின்னு கூப்பிடுவாங்க. இருங்க, உங்க ஆதார் கார்டு இல்ல. ஏன் எனக்கு இல்ல? சர்ச்சில் வசனம் கேட்குறியா? தூங்கிட்டே இருக்க, அதனால உனக்கு கிடையாது. ஒண்ணுமில்ல ஐயா. சண்டே சர்ச்சு நல்லா போகணும்னு சாட்டர்டே ஃபுல்லா ஜெபிப்பேனா, அதனால தூங்கிடுவேன். யூ ஆர் வெயிட்டிங் லிஸ்ட். ஐயா, எனக்கு கொடுங்க ஐயா. உன் பெயர் என்னம்மா? என் பெயர் லீதியால் ஐயா. அம்மா, உங்க கார்டு இங்க இல்லம்மா. ஏன் இல்ல? நான் ஜபத்துல புலி, வேதத்துல கிளி, உபவாசத்துல நான் பலி. என் பெயர் இல்லையா? தேவபக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு அதன் பலனை மறுதளிக்கிற நீ ஆலயத்துல வந்தா பறை சாற்றுவது, வெளியே போனா குறை சாற்றுவது. அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, கண்ணு சரியில்லை, மூக்கு சரியில்லை, பேச்சு சரியில்லை, போய் மனம் திரும்பு. யூ ஆர் வெயிட்டிங் லிஸ்ட். ஐயா, எனக்கு வந்திருக்கான்னு பாருங்க ஐயா. உன் பெயர் என்ன? என் பெயர் ஸ்வீட்டி. ஊர்ல இருக்காங்க எல்லாருக்கும் என்ன பிடிக்கும். நான் இனிமையா பேசுவேன். உங்க ஆதார் கார்டு இல்லையே. ஏன் என் கார்டு இல்ல? சுபிசேஷம் சொல்ற கிருபையை கொடுத்தா தூக்கம் சாப்பாடு, தூக்கம் சாப்பாடு, சாப்பாடு தூக்கம். எங்கயாச்சும் சுபிசேஷம் சொன்னியா? சொல்லணும்னு நினைக்கும் போது பசி எடுத்துக்குது. சாப்பிட்டு சொல்லனானா தூக்கம் வந்துடுது. யூ ஆர் சோ வெயிட்டிங் லிஸ்ட். மண்ணின் மாணிக்கம், விண்ணின் வேந்தன்,
என் கண்ணின் காவியம் புன்னகை பூமுகம். வணக்கம் 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 ஐயா. ஆதார் கார்டு எனக்கே கொடுக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். ஒரு நாள் கிறிஸ்தவளே, ஓயாமல் சீரியல் பார்ப்பவளே, ஜபமின்றி துதியின்றி வேத வாசிப்பின்றி பிற நலமின்றி யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் எப்ப பார்த்தாலும் சேட் பண்ணி கொண்டு ரீல்ஸ் பார்த்து கொண்டு நேரத்தை வீணடிப்பவளே, தேவனை ஏமாற்றுபவளே, கிறிஸ்துவை பற்றி அறிகிற அறிவு கொஞ்சமும் இல்லை. ஒரு தவணை உனக்கு குடிக்கிறேன், கிறிஸ்துவை அண்டிக்கொள் மகளே. பெண் ஆடை அணிந்து பரலோகத்திலிருந்து வந்த தேவதூதரே, உங்கள் வார்த்தை கேட்கும்போது இதயம் படபடக்கிறது, மண்டை குடுகுடுகிறது, தொண்டையோ அடைக்கிறது. நியாய தீர்ப்பு எப்படியோ நெஞ்சம் நடுநடுங்கிறது. என் பெயர் இல்லையா? ஆமான், உன் பெயர் இல்லை. இத சொல்லவே நான் பளபளப்பாய் ரெடியாய் துடித்து வந்து வெடின்னு வெடித்து இப்போ குளு குளுன்னு இருக்கிறது. யூ ஆர் வெயிட்டிங் லிஸ்ட். ஐயோ ஐயோ, என்ன சிரிப்பு? ஐயா, எல்லாருக்கும் ஆதார் கார்டு இல்லைன்னு எனக்கு தெரியும். அதனால சிரிப்பா வந்துச்சு. அந்த மாலா மினுக்கட்ட ராஞ்சி பொறாமக்காரி. ஸ்வீட்டி பேர் தான் ஸ்வீட்டி, வாயில வர்றதெல்லாம் கெட்ட வார்த்தை. ரோசி பேசுறது தான் வாழைப்பழம் மாதிரி, ஊசி வச்சு குத்துவா. சாரா முறைச்சிக்கிட்டே மூஞ்ச தூக்கின்னு போவா, சமாதானம் கூட சொல்ல மாட்டா. அந்த லீதி சாத்தான்ல பாதி. நான் பரிசுத்தவாட்டி, எல்லாருக்கும் அள்ளி அள்ளி கொடுப்பேன். என் பேரு ஊருக்கே தெரியும். என்ன மல்லிகைப்பூவேன்னு கூப்பிடுவாங்க. அப்படி மனம் வீசுவேன். இப்ப கொடுங்க எனக்கு ஆதார் கார்டு. வாய மூடு. வாயை திறந்தாலே தற்பெருமை அதிகம். எனக்கும் ஆதார் கார்டு இல்லையே. ஐயோ, கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களே. வெயிட்டிங் லிஸ்ட் தான் வச்சிருக்கோம். நீங்கள் கிறிஸ்துவின் உபதேசத்தை கை கொண்டு சரியாக வாழ முயற்சி பண்ணுங்க. இன்னும் கொஞ்ச காலத்துல மீண்டும் ஊருக்கு வருவேன். அப்போது கண்டிப்பா ஆதார் கார்டு தருவோம். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. நாங்கள் மீண்டும் வருகிறோம்.